ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் நேம் இருந்தால் தான் நீங்கள் இப்போ நடக்க போகிற எம்பி எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும். அதனால் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஓகேங்களா, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அப்படின்ட்டு அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் டு லோக்சபா எலெக்ஷன் 2024 அப்படின்ட்டு இருக்கும். வரும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் தனித்தனியாக. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எலக்ட்ரல் ரோல் ஆஸ் 27/3/2024 அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஓட்டர் லிஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் சென்னைக்கு மட்டும். ஓகேவா, அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் சட்டமன்ற தொகுதி கேட்கும். எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா வேலூர் அப்படி அதில் அணைக்கட்டு அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு டிஸ்ட்ரிக் இது கூட காட்டுறேன். ஓகேவா, சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் தொகுதியில் இருக்கிற எல்லா பூத்தோட லிஸ்ட்டுமே இதில் காமிக்கும். ஓகேங்களா, பூத்து காமிக்கும். அப்புறம் அந்த அதில் அந்த பூத்தில் எந்தெந்த ஏரியாலாம் வருது அப்படின்ட்டு எல்லா ஊர்துமே கம்பல்சரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஓகேங்களா, இதில் ப்ளூ கலரில் காட்டுது பாருங்கள் பூத்து நேமு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பூத்து எண் இருக்குது. அப்புறம் அந்த பூத்தோட நேமு, அப்புறம் அதில் வர தெரு பேர்கள்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்பவும் சமர்ப்பிக்க அப்படின்ற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ், ஓட்டர் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ். உங்கள் ஊரில் இருக்கிற கட்சிக்காரங்க கூட இதை வச்சுன்னு இருப்பாங்க. இதிலே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால அதில் வராதவங்க கூட நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்படி தான் செக் பண்ணி பார்க்குறோம். இதில் உங்களோட பூத் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதனோட அட்ரெஸ்ஸு, இங்கே பாருங்கள் வாக்குச்சாவடி எண் மற்றும் பெயருன்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதுனால 1ஆம் நம்பர் போட்டு அதனோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அதனோட ஃபோட்டோ. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிலனாலும் இதில் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களோட நேம் இருக்கும், எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓட்டர் ஐடி நம்பரு, வீட்டு எண், ஆனா பெண்ணா, உங்களோட வயசு, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஃபோட்டோ இருக்காது. உங்கள் ஊரில் யாராச்சும் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த புக் இருக்கும். அவங்கக்கிட்ட ஃபோட்டோ இருக்கும். வேணுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த புக்கை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வராது. ஓகேங்களா, இதுலேயே லாஸ்ட்டு பேஜ், இந்த ஓட்டர் லிஸ்ட்லேயே லாஸ்ட்டு பேஜுக்கு போனீங்கன்னா அது இன்னுமே நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதோ நேம் சேஞ்ச் பண்ணுறதோ கரெக்ஷன் பண்ணுறதோ அவங்களோட டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டோட்டல் ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ, இந்த சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணது எவ்வளோ அப்படின்ட்டு, அதாவது துணைப்பட்டியல் 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் எவ்வளோ பேர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க 1, 2 அப்படின்ட்டு. கீழே சேர்த்தல் பட்டியல், துணைப்பட்டியல் 1, துணைப்பட்டியல் 2ன்னு இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது எவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ரீசெண்டாக ஆட் பண்ணது டேட்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ரீசெண்டாக யாரை சேர்த்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள் டேட்டோட. நீங்கள் ரீசெண்டாக ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் இல்லைனாலும் இந்த லிஸ்ட்டு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரியான
நிறைய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. இதில் நேம் இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களான ஓட்டை வந்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.